வீட்டோரங்களில் மரக்கிளைகள் இருந்தால் அதை வந்து வெட்டிடுறது வந்து நல்லது. ஏன்னா மரத்தில் வாழக்கூடிய பாம்பு நம்ம வீட்டு ஜன்னல் ஓரத்தையோ இல்லை நம்ம வீட்டு மாடி மேலேயோ மரம் சார்ந்து இருக்கிறனால அந்த மரத்து வழியாக அந்த பாம்பு ட்ராவல் ஆகி வீட்டுக்கு வரலாம். நம்மளை மாதிரி ஆட்களை பார்த்து பயந்து வெளியே போக முடியாத வீட்டுக்குள்ளேயே தங்கிடலாம். அப்படி தான் இன்றைக்கி ஒரு ரெஸ்க்யூ கால் கூப்பிட்ருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருங்கை மரத்தை வந்து நாங்கள் வெட்டிட்டோம். ஆனால் நாங்கள் வீட்டு மாடியில் வந்து பார்க்கக்குள்ள ஒரு பாம்பு இங்கே தான் இருந்தது. எங்களை பார்த்ததும் இந்த வேஸ்ட்டு துணிக்குள்ளே தான் போய் தஞ்சம் அடைஞ்சிது. நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் பார்த்தோம். மரங்களை அப்போ தான் வெட்டியிருக்காங்க. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பாம்பு பயந்து இந்த மாடி வழியாக வந்து இங்கே தஞ்சம் அடைஞ்சிருச்சு. அது என்ன பாம்புனா, உள்ளே இருந்தது வந்து ஒரு ப்ரௌன் பேக் ஸ்னேக், அதாவது கொம்பேரி முக்கன் பாம்பு. இந்த பாம்புனால எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. இருந்தாலும் வீட்டை சார்ந்து மரக்கிளைகள் இருந்தால் அகற்றிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி பாம்புகளை பார்த்தா அடிக்காதீங்க. உங்கள் நியர்பையில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கோ இல்லை ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கோ கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெஸ்க்யூ பண்ணிக்குவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க.